أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஃபுர்கான் நம்ம பாக்குறோம். இந்த சூரா ஃபுர்கான் பிரித்து அறிவிக்கக்கூடியது அல்லாஹுடைய விஷயங்களை. ஹலால் எது, ஹராம் எது, நன்மை எது, தீமை எது, எது முக்கியமானது, எது முக்கியமற்றது, அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் எது, பொய்யானது எது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில இந்த மனித சமுதாயத்துக்கு பிரித்து காட்டக்கூடியதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனுடைய நன்மைகளை அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டு வர்றான். இப்போ அடுத்து சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ல போறான். அது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு படிப்பினை தரக்கூடியதா இருக்குங்கிறத பார்ப்போம். ஹசினமா 25வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல இருந்து படிங்க. எவர்கள் நம் திருமுன் வருவதை குறித்து சற்றும் கவலை கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களிடம் வானவர்கள் ஏன் அனுப்பப்படவில்லை, அல்லது எங்கள் இறைவனை நாங்கள் ஏன் காணுவதில்லை. இவர்கள் தங்களையே பெரிதாக எண்ணி ஆணவம் கொண்டு திரிகின்றார்கள். மேலும் இவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் பெரும் வரம்பு மீறி சென்று விட்டார்கள். எந்த நாளில் இவர்கள் வானவர்களை காண்பார்களோ அந்த நாளில் குற்றவாளிகளுக்கு நற்செய்திக்குரிய நாளாக இராது. நற்பாக்கியம் முற்றாக உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்று அந்த மலக்குகள் கூறுவார்கள். மேலும் அவர்கள் செய்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை புதியாக்கி பறக்க விட்டு விடுவோம். ஆனால் எவர்கள் சுவனத்துக்கு தகுதியானவர்களோ அவர்கள் தான் அந்நாளில் சிறந்த இடத்தில் தங்குவார்கள். மதிய வேலையை கழிப்பதற்கு மிக அழகிய இடத்தை பெறுவார்கள். அந்நாளில் வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மேகம் வெளிப்படும். மேலும் வானவர்கள் கூட்டம் கூட்டமாய் இறக்கி வைக்கப்படுவார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, நீங்க பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா சொல்றாங்க, அதாவது எவர்கள் நம் முன்னாடி வருவதை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ்வை போய் பாக்கணுமே, நம்மளை படைச்ச இறைவன் ஒருத்தன் இருக்கிறானே, அவனுக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற அந்த கவலை இல்லாம இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, எங்கள்கிட்ட ஏன் ஒரு வானவர் வந்திருக்க கூடாதா, ஏன் அவர் எங்களுடைய ரப்ப நாங்க பாக்குற மாதிரி செஞ்சிருக்க கூடாதா, அப்பத்தானே நாங்க நம்புவோம், அப்பத்தானே நாங்க இந்த தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோம், உங்களை தூதர்னு நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்களே. இவங்க தங்களை பெருசா நினைச்சு ஆணவம் கொண்டு திரியக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இவங்க அக்கிரமத்துல பெரும் வரம்பு மீறி போயிட்டாங்க. நாளைக்கு எந்த நாள்ல வானவர் வர்றத பாப்பாங்களோ, வானவர் வரணும்டா கேக்குறீங்க, வானவர் வருவாரு, அந்த நாள் உங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியமுள்ள ஒரு நாளா இருக்காது. உங்களுக்கு எல்லாமே தடுக்கப்பட்ட ஒரு நாளா இருக்கும். அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, வந்துட்டோம், நீங்க கூப்பிட்டீங்கல்ல, வந்துட்டோம், இன்னைக்கு நீங்க திருந்துறதுக்கு அவகாசம் இல்ல, உங்களுக்கு நற்பாக்கியமும் இல்ல, நீங்க எல்லாத்தையும் இழந்த மக்களா போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் அவங்க செய்த செயல் எதா இருந்தாலும் புழுதியாக்கி பறக்க விட்டுருவோம், தூசி மாதிரி ஒப்புன்னு ஊதிடுவோங்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்க எப்பேற்பட்ட நல்ல செயல்கள் செஞ்சிருந்தாலும் சரி, இறைவனை ஏத்துக்கொள்ள, இறை தூதரையும் நம்பல, மறுமைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்பல, நீங்க என்ன நல்ல செயல் செஞ்சீங்க, அதுக்கெல்லாம் இங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாத்தையும் பறக்க விட்டுருவோன்றான் அல்லாஹ் தஆலா. ஆனா இப்படி இருக்கும்போது யார் அந்த இறைவனை நம்பி ஓரிரை கொள்கையில இருந்து சுவனத்துக்கு உரிய தகுதியை பெற்றார்களோ அவங்களுக்கு சிறந்த தங்குமிடம் இருக்கு. அவங்களுடைய காலையில இருந்து மத்தியானம் வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, காலையில நம்ம எந்திரிக்கிறோம், மத்தியானம் வர்றதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் இருக்குதா, இல்ல ஒரு 6-7 மணி நேரம் இருக்குதா, அவ்வளவு கூட இல்ல. அந்த மத்தியான நேரத்தை கழிக்கிறதுக்கு அழகிய இருப்பிடத்தை பெறுவாங்க. அப்படி பாருங்க, நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும், கொதிக்கக்கூடியதா இருக்கும், சீற்றத்தோட இருக்கும், தண்டனை நிகழ்ந்ததா இருக்கும், கோபத்தோட பார்க்கும், இப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா இறைவனை அஞ்சக்கூடியவங்களுக்கு, அந்த சொர்க்கத்துக்கு தகுதியான செயல்களை செஞ்சவங்களுக்கு சிறந்த இடம், அழகிய இடத்தை பெறுவாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எது சிறந்தது, ஆணவம் கொண்டு பேசி தெரிஞ்சதா சிறந்ததா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்களே அவர்கள் சிறந்தவர்களா? யா அல்லாஹ், யா ரப்பே, உனக்கு கட்டுப்பட்டு அந்த அழகிய ஓய்விடத்தை, யா அல்லாஹ், அந்த சிறந்த சுவனத்தை பெறக்கூடிய அந்த மதிய வேலையை நாங்கள் அழகான முறையில்
நிம்மதியான முறையில் கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியவன்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வையா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல வானத்தை பிளந்துகிட்டு ஒரு மேகம் வெளிப்படும். அதுல வானவர்கள் கூட்டம் கூட்டமா இறக்கி வைக்கப்படுவாங்க. அடுத்து படிங்கம்மா. அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே, கருணைமிக்க இறைவனுக்கே உரியதாக இருக்கும். மேலும் அது இறை நிராகரிப்புக்கு மிக கடினமான நாளாக இருக்கும். மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த மனிதன் தன்னுடைய கைகளை கடித்தபடி கூறுவான், அந்தோ நான் இறை தூதருக்கு துணை புரிந்திருக்க கூடாதா? ஐயகோ எனது துர்ப்பாக்கியமே, நான் இந்த மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாக என்னிடம் வந்த அறிவுரை ஏற்காமல் இருந்து விட்டேனே. சைத்தான் மனிதனை மிகவும் ஏமாற்றக்கூடும் என்று நிரூபணமாகி விட்டது. மேலும் இறை தூதர் கூறுவார், என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குர்ஆனை நகைப்புக்குரியதாக்கி கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரம்மா. இந்த இடத்துல அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. ஆஹ் அவங்களுக்கு இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி அந்த நாள்ல புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டாங்க. ஆனா அந்த நாள், அந்த மறுமை நாள் இப்பயும் தான் அவனுக்கு தான் அதிகாரம். ஆனாலும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுறான், அந்த நாள்ல உண்மையான அதிகாரம் தன்னுடைய ரஹ்மானுக்கு தான், கருணை மிக்க இறைவனுக்கு உரியதா இருக்கும். அப்போ இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த நாள் இருக்குல்ல, இறைவனை நிராகரிச்சு வாழ்ந்தாங்கல்ல, உதாசீனப்படுத்தினாங்கல்ல, ஒரு மனிதனையா அனுப்புனாங்கன்னு சொன்னாங்கல்ல, எங்களுடைய ரப்ப நாங்க கண்ணால பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, ஒரு மலக்கையாச்சும் அனுப்பியிருக்கலாம்னு சொன்னாங்கல்ல, போய் இவரையா சாப்பிடுறாரு, நடக்கிறாரு, குடும்பம் நடத்துறாரு, கடை வீதியில போறாரு வராரு, இவருக்கு ஒரு சொத்து சுகம் இல்லை, இவரையா நம்பணும்னு கேட்டு நடந்தாங்கல்ல. இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்கு கடினமான நாளா இருக்கும் அந்த நாள். அந்த நாள்ல கொடுமை புரிஞ்ச அந்த மனிதன் இந்த உலகத்துல நிராகரிச்சு வாழ்ந்தான்ல, அவன் அல்லாஹ் தாலாவுடைய பார்வையில கொடுமை செஞ்சவன் அல்லாஹ் சொல்றான். அவன் நாளைக்கு மறுமையை பார்த்ததோட கையெல்லாம் கடிச்சுக்கிட்டு கத்துவானா, அந்தோ நான் இறை தூதருக்கு துணை போயிருக்க கூடாதா? இன்னைக்கு அந்த இறை தூதரை மறுத்துட்டு வாழ்ற மனிதர்கள் அன்னைக்கு கத்துவாங்களாம், கதறுவாங்களாம், தான் கையவே கடிச்சு துப்பிக்கிட்டு, ஐயோ இறை தூதர் கூப்பிட்டாரே, இப்படியெல்லாம் சொன்னாரே, நான் அவருக்கு துணையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கத்துவானா. அதுக்கடுத்தும் பாருங்க, ஐயோ எனது துர்ப்பாக்கியமே, நான் இந்த மனிதனை எல்லாம் நண்பனா எடுத்திருக்காம இருந்திருக்கலாமே. இன்னைக்கு அந்த நண்பனோட சேர்ந்து தான் நான் ஆட்டம் ஆடுற, கூத்து போடுற, பண்ற எல்லா செயல்களும் அந்த நண்பன் தானே, நண்பிகள் தானே. தெரிஞ்சு செய்றீங்க, தெரியாம செய்றீங்க, பாக்குற மாதிரி செய்றீங்க, பார்க்காம செய்றீங்க. எப்படியெல்லாம் இன்னைக்கு அங்க போய், ஐயோ இது இவ்வளவு நண்பியா நான் எடுத்திருக்காம இருந்திருக்கலாமே, இவனை நான் நண்பனா எடுத்திருக்காம இருந்திருக்கலாமே, நான் ஒரு இறை தூதர் சொன்னதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு ஐயோ போன்று கத்தியோ கதறையோ கைய கடிச்சுக்கிட்டு துப்பியோ ஏதாச்சும் பலன் இருக்கா? இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மரணிச்சு கபூர்ல உட்கார்ந்து இருக்கையில இப்ப நம்மள சொல்லல, நம்ம நல்லபடியா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, நல்ல சுதந்திரமா நம்ம வாழும்போது, புத்தி சுவாதீனமா இருக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையிலே இந்த குர்ஆன ரமலான்ல மட்டும் இல்ல, இந்த ரமலான்ல படிச்ச இந்த ஈமானிய உறுதி மற்ற நாட்கள்லயும் நமக்கு இருக்கணும். நாம இந்த குர்ஆன அனுதினமும் எடுத்து படிச்சு நம்மள நினைவூட்டல அப்படி பசுமையா இந்த குர்ஆனோட நம்ம வாழக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம மறக்காம இருப்போம். பாருங்க, மறுமையில நின்றுகிட்டு, நான் இந்த நண்பனை நான் எடுத்திருக்கலாமே இருந்திருக்கலாமே, நான் இறைத்தூதருக்கு துணை போயிருந்திருக்கலாமே, நான் அவர் சொன்னதை கேட்டு வாழ்ந்திருக்கலாமேன்னு சொல்லி கடிச்சு துப்பி வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு விசனப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் இவனுடைய வழிகேட்டுக்கு பலியாயிட்டனே, என்கிட்ட அறிவுரைகள்லாம் வந்துச்சே, இறைவன் இப்படிப்பட்ட அறிவுரைகள்லாம் எனக்கு சொன்னானே, நான் அதை ஏற்காம இருந்துட்டானே, ஷைத்தான் மனிதனுக்கு மிகவும் ஏமாற்றக்கூடியவனா இருக்காங்கிறது நிரூபணம் ஆயிட்டுருச்சே, உண்மையாயிருச்சே, உறுதியாயிருச்சேன்னு எங்க போய் நரகத்தை பார்த்துட்டு, வேதனைய பார்த்துட்டு, அமளி துமளிய பார்த்துட்டு சொல்லி ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. இதெல்லாம் உண்மையிலேயே மேஜிக் கிடையாது. இது இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு இல்லாம போறதும் கிடையாது. 100% உண்மையானது. இது நிதர்சனமா நடந்தே தீரும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதி, அவனுடைய வார்த்தைகள்.
அவன் சொல்லக்கூடிய அறிவுரைகள். அப்போ அன்னைக்கு மறுமையில போய் நின்று எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன். நான் வாழ்ந்தா நல்லா இருந்திருக்குமே. ஷைத்தான் இப்படி மனுஷனை ஏமாத்துறவன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானே, அது உண்மையாயிருச்சேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்ல. அந்த நேரத்துல இறை தூதர் சொல்லுவாங்க, என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குர்ஆனை நகைப்புக்கு உரியதா ஆக்கிட்டாங்க. கேலிக்கும் கிண்டலுக்கும் உரியதா ஆக்கிட்டாங்கன்றத சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான். எப்படிப்பட்டதை சொல்லப் போறான்? இப்ப 25ல 31வது வசனம். நபியே, இவ்வாறே நாம் குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகைவர்களாக்கினோம். மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போதுமானவன். மேலும் இறை நிராகரிப்பாளர்கள் கேட்கின்றார்கள், இவர் மீது குர்ஆன் முழுவதும் ஒரே நேரத்தில் ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை? ஆம், இவ்வாறு ஏன் செய்யப்பட்டிருக்கின்றது என்றால், இதனை நல்ல முறையில் உமது இதயத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் இதே நோக்கத்திற்காகத்தான் இதனை நாம் ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமத்துடன் தனித்தனியாக பகுதிகளாக்கினோம். மேலும் இதில் இந்த விவேகம் இருக்கின்றது. அவர்கள் உம்மிடம் வினோதமான விஷயத்தை அல்லது வியப்புக்குரிய கேள்வியை கேட்டு வந்த போதெல்லாம் அதற்குரிய சரியான விடையை உரிய நேரத்தில் உமக்கு நாம் அளித்துள்ளோம். மேலும் மிக அழகான முறையில் விஷயத்தை விளக்கியுள்ளோம். நரகத்தை நோக்கி எவர்கள் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்படவிருக்கின்றார்களோ அவர்களின் தங்குமிடம் மிகவும் மோசமானதாகும். அவர்களின் வழியும் மிக மிக தவறானதாகும். மேலும் நாம் மூசாவுக்கு வேதத்தை அருளினோம். மேலும் அவருடன் அவருடைய சகோதரரான ஹாரூனை உதவியாளராக ஆக்கினோம். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில சொல்லியும் இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, திரும்பவும் கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் என்னையும் இந்த குர்ஆனையும் நகைப்புக்குரியதா, ஜோக்கா, கேலியா, கிண்டலா எடுத்துக்கிட்டாங்கன்னு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, இந்த குற்றவாளிகளை நீங்க விட்டுருங்க. இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் எல்லா தூதர்களையுமே பகைவர்களா தான் எடுத்துக்கிட்டாங்க. மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் எங்கள் இறைவனே நீ போதுமானவன் யா அல்லாஹ். இவங்க எங்களை குற்றவாளிங்கன்னு சொல்றாங்களேன்னு அந்த நபிமார்கள் சொன்னப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், பொறுமையா இருங்க. மேலும் இந்த நிராகரிப்பாளர்கள் கேக்குறாங்க, இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், அவங்க இந்த குர்ஆனை ஏன் அல்லாஹ் தஆலா முழுசா இறக்கல? அவன் நான் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்திருக்கலாம்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்றான். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறக்குனது உங்க இதயத்துல முதல்ல பதிய வைக்கணும். அதுக்கடுத்து கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படியே அந்தந்த நேரத்துல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதில சொல்லணும். வரிசை கிரமத்தோட தனித்தனி பகுதிகளா ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் வினோதமான கேள்விகளை ஒவ்வொரு நேரம் கேட்டு வந்தப்பெல்லாம் அதுக்குரிய விடைய நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். அழகான முறையில உங்களுக்கு விஷயத்த சொல்றோம். அதுக்குத்தான் இதை உங்களுக்கு கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறோம். இதை நிராகரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, நரகத்தை நோக்கி யாரு முகங்குப்புற இழுத்து வரப்படுவாங்களோ அவங்களுடைய தங்குமிடம் ரொம்ப மோசமானது. அவங்கதான் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போய் சேரக்கூடிய வழி மிக மிக தவறானதா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். முடிச்சுட்டு 35வது வசனத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேதத்தை கொடுத்ததையும் அவங்களுடைய அழகான செய்திகளையும் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்ட போறான். படிங்கம்மா. அவ்விருவருக்கும் கூறினோம், நமது சான்றுகளை பொய்யென வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற சமூகத்தாரிடம் செல்லுங்கள். இறுதியில் அச்சமூகத்தை நாம் அழித்தொழித்து விட்டோம். இதே கதிதான் நூஹுடைய சமூகத்தாருக்கும் ஏற்பட்டது. தூதர்களை பொய்யர்கள் என்று அவர்கள் தூற்றிய போது அவர்களை நாம் மூழ்கடித்தோம். மேலும் அனைத்துலக மக்களுக்கும் ஒரு படிப்பினை தரும் சான்றாக அவர்களை ஆக்கினோம். மேலும் அந்த கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இதே போன்று ஆத், சமூத் சமூகத்தினரும் ரஸ் சமூகத்தினரும் மேலும் அவர்களுக்கு இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அநேக மக்களும் அழித்தொழிக்கப்பட்டனர். மேலும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் முன்னர் அழிந்து போனவர்களின் உதாரணங்களை கூறி விளக்கினோம். இறுதியில் ஒவ்வொருவரையும் அடியோடு அழித்து விட்டோம். மேலும் எந்த ஊர் மீது கொடுமையான மழை பொழிவிக்கப்பட்டதோ அந்த ஊரினூடே இவர்கள் சென்றிருக்கின்றார்கள். என்ன, அதனுடைய கதியை இவர்கள் பார்க்கவில்லையா? இருப்பினும்
இவர்கள் மரணத்திற்கு பின் மற்றொரு வாழ்க்கையை நம்பாதவர்களாகவே இருக்கின்றனர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதத்தை கொடுத்தோம். அவர் சொன்னாரு, என்னுடைய சகோதரரையும் எனக்கு உதவியாளரா ஆக்கிக்கூடிய அல்லாண்டு. அந்த 2 பேருக்கும் நம்ம வேதத்தை கொடுத்தோம். அவங்க நம்முடைய சான்றுகளோட போய் அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லும் போது இறுதியில அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க? மாறு செஞ்சாங்க. அழிச்சு முடிச்சிட்டோம். இப்படித்தான் மாறு செய்யக்கூடியவர்களுடைய கதி. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பாருங்க. அவங்களுக்கு வந்த தூதரை அவங்க பொய்ன்னு சொன்னாங்க. அதை புறக்கணிச்சாங்க. அவங்களுக்கும் அழகான முறையில எடுத்து சொன்னோம். கேட்காத போது அவங்கள மூழ்கடிச்சு இந்த உலக மக்களுக்கெல்லாம் படிப்பினை தரக்கூடிய சான்றா ஆக்கி வச்சிருக்கோம். கொடுமைக்காரங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய வேதனையை தான் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இது மாதிரிதான் ஆள் சமுதாயம், ரஸ் சமூகம், இது எல்லாத்துக்கும் இடைப்பட்ட கொஞ்சம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த மக்களா இருக்கிறாங்க. அவங்களும் மறுத்தப்ப அவங்களும் அழிவுக்குத்தான் ஆளானாங்க அப்படிங்கிறத பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதாரணத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்றது என்ன? இறுதியில அவங்க எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சு ஒண்ணுமெல்லாம் போனாங்க. நீங்களும் அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க அப்படிங்கறதான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். எந்த ஊர் மக்களையும் நம்ம கொடுமை பண்ணிலாம் நம்ம அழிக்கல. எந்த ஒரு ஊர் நீங்க பாக்குறீங்க, மிக கொடுமையான முறையில அவங்க மேல மழை பொழிஞ்சிச்சு. எப்படிப்பட்ட மழை? கல்லு மழை, பேர் சொல்லப்பட்ட மழை. அப்படியே அவங்களுக்கு எப்படி யார எந்த கல் எப்படி போய் அடிச்சு கொல்லணும்னு போட்டு வச்சிருந்தோம். அந்த ஊருக்கு பக்கத்துலதான் நீங்க வாழ்றீங்க. அவங்களுடைய கதையெல்லாம் நீங்க பாக்கலையா? இருந்தாலும் இவங்க மரணத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு வாழ்க்கையை நம்பாத ஒரு மக்களா இருக்கிறாங்களே. அதனாலதான் இப்படி நம்பாம நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஊர் மீது கொடுமையான மழை பொழிக்கப்பட்டுச்சோ அந்த ஊரோட தான் நீங்க இருக்கிறீங்க. அத கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியலையா? அதோட கதையை நீங்க பார்க்கலையா? இருப்பினும் நீங்க மரணத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையை நம்பாத மக்களா இருக்கிறீங்களே அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்துமா, மேலும் இவர்கள் உண்மை காண்பார்களானால் உண்மை கேலிக்கு உரியவராக எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவரைத்தான் இறைவன் தூதராய் அனுப்பியிருக்கின்றானா? நம் தெய்வங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கவில்லையானால் இவரோ நம்மை வழிகெடுத்து அந்த தெய்வங்களை விட்டு நம்மை விலக்கியே வைத்திருப்பார். சரி, அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை. இவர்கள் வேதனையை காணும் போது யார் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்பது இவர்களுக்கு தாமாகவே தெரிந்துவிடும். தனது மன இச்சையை தன் கடவுளாக்கி கொண்டவனின் நிலை குறித்து என்றேனும் நீர் சிந்தித்ததுண்டா? இத்தகையவனை நேர்வழியில் கொண்டு வரும் பொறுப்பை நீர் ஏற்க முடியுமா? என்ன, இவர்களில் பெரும்பாலோர் செவியேற்கின்றார்கள் என்றோ புரிந்து கொள்கின்றார்கள் என்றோ நீர் கருதுகின்றீரா? இவர்களோ கால்நடைகளைப் போன்றவராவார். ஏன், அவற்றை விடவும் இவர்கள் மிகவும் தரங்கட்டவர்கள் ஆவார். இறைவன் எவ்வாறு நிழலை விரிக்கின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவன் நாடினால் அந்நிழலை நிலையானதாய் ஆக்கியிருப்பான். பிறகு நாம் சூரியனை அதற்கு வழிகாட்டி ஆக்கினோம். ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்களுக்கு இவ்வளவெல்லாம் நம்ம செஞ்சோம், அவங்க மறக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களே, மறுமையை நம்பாதவங்களா இருக்கிறாங்களே. இவங்க உண்மையிலேயே காண்பாங்கண்டா உண்மை கேலிக்குரியவரா எடுத்து கொடுக்குறாங்க. இவரைத்தான் இறைவன் தூதரா அனுப்பி இருக்கிறானா? நாம தெய்வங்கள் மீது நம்ம உண்மையிலேயே நம்பிக்கையா இருக்கலன்னு வச்சுக்கோங்க, இவர் நம்மளை வழிகெடுத்து நம்ம தெய்வங்களை விட்டு பிரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்களா? வழிகேட்டுல நீங்க இல்ல, அவங்கதான் எவ்வளோ தூரத்துல இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் வரும், அப்ப வேதனைய பாப்பாங்க. அப்ப யாரு வழிகேட்டுல இருக்கிறாங்கங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனுடைய நிலையை பார்த்து நபியை நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்டவங்க நேர்வழியில கொண்டு வரும் பொறுப்பு நீங்க ஏற்க முடியாது. அரைத்த மணி தகத இலாகோ அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நீங்க பாத்தீங்களா தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவன? அப்படிப்பட்டவங்களையெல்லாம் உங்களுக்கு நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது. அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்ல நபியே, நீங்க அழகான முறையில எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். என்ன, இவங்களோட பெரும்பாலான மக்கள்
செவியேற்கிறார்கள்கிட்டோ புரிஞ்சுக்கிறாங்கன்றோ நீங்க கருதுறீங்களா? இல்ல இல்ல. இவங்க காது இருந்தும் கேட்கல, செவிடு. இவங்க வந்து கண்ணு இருந்தும் பார்க்கல, குருடு. சொல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான் பாருங்க. செவிடு குருடோட கூட சொல்லாம இவங்க கால்நடைகளை போன்றவங்க. ஏன் கால்நடை கூட அத மேய்ப்பாளன் சொல்ல கேக்குது. ஏன் அதை விட இவங்க தரங்கெட்ட மக்களா இருக்கிறாங்க. இவ்வளவு அழகா சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் பகுத்தறிவையும் கொடுத்தும், அழகான வேதத்தை கொடுத்து தூதரை கொடுத்து சொல்லி வாழ்ந்து காட்டக்கூடிய நடைமுறையை கொடுத்தும் கேட்காம புறக்கணிச்சுட்டு போகக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கால்நடையை விட கேவலமா இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி, நபியே இவங்களை வந்து நீங்க ஏற்க வைக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பணியை செய்யுங்க. அதுக்கு மேல அல்லாஹ் பாத்துக்கிறோமா அவங்களுடைய விஷயத்துல அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்னுடைய இறைவன் நிழலை விரிக்கிறாங்கிறத நீங்க பார்க்கலையா? அவன் நாடுனா அந்த நிழலை நிலையானதை ஆக்கியிருப்பான். நமக்கு சூரியனே இல்லாம போயிருக்கும் இல்லையா? ஆனா அவன் நமக்கு அதை ஒரு அழகான சுகமானதை ஆக்கிட்டு பிறகு சூரியனை அதுக்கு வழிகாட்டியா ஆக்குனா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ 46வது வசனத்துல இருந்து படிங்கம்மா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிறகு சூரியன் மேலே செல்ல செல்ல அந்நிழலை நாம் மெல்ல மெல்ல நம் பக்கமாக சுருட்டி கொண்டே போகின்றோம். மேலும் அவனே உங்களுக்கு இரவை ஆடையாகவும் உறக்கத்தை அமைதியாகவும் பகலை உயிர்த்தெழும் வேலையாகவும் ஆக்கினான். மேலும் அவனே தன்னுடைய கருணைக்கு முன்னால் காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றான். பிறகு வானத்தில் இருந்து தூய்மையான நீரை இறக்குகின்றான். பூமியின் உயிரற்ற பகுதிகளுக்கு அதன் மூலம் நாம் உயிர் கொடுப்பதற்காகவும், மேலும் நம்முடைய படைப்பினங்களில் அநேக கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்காகவும் தான். இந்த விந்தைகளை அவர்களிடையே அடிக்கடி நாம் நிகழ்த்துகின்றோம், அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் நிராகரிப்பு மற்றும் நன்றி கொள்ளும் நடத்தை தவிர வேறெதனையும் மேற்கொள்ள மறுக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமா சொல்றான் பாருங்க. உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில நிழலை கொடுக்குறான். அந்த நிழலை பார்க்கலையா? அவன் நாடுனா அதை அப்படியே வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை போக்கி அல்லாஹ் சூரியன் அதுக்கு வழிகாட்டியா கொடுத்திருக்கிறான். அதுக்கு பின்னாடி சூரியன் மெல்ல மெல்ல போக 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 நிழலை நம்ம மெல்ல மெல்ல உங்க பக்கமா அப்படியே சுருட்டிக்கிட்டு போறோம். அவன் தான் இரவை உங்களுக்கு ஆடையா கொடுத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுக்குறான். அதுல நிம்மதி அடைகிறோம், சோர்வுல இருந்து புத்துணர்ச்சி அடைகிறோம் இல்லையா? அழகான சுறுசுறுப்போட பகல்ல உயிர் தெளிந்து அதை அழகான ஒரு வேலையா நம்ம ஆக்கி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் தேடுறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு அமைப்பை கொடுத்தது அந்த அல்லாஹ் தான். மேல அவன் தான் தன்னுடைய கருணையினால காற்ற சுப செய்தியா நமக்கு அனுப்பி வானத்திலிருந்து தூய்மையான நீரை இறக்கி அதன் மூலம் பூமியில இருக்க பயிர் பச்சைகளுக்கும் கால்நடைகளுக்கும் நமக்கும் இந்த மனிதர்களுக்கும் தண்ணீர் கொடுக்கறதுக்காக அதன் மூலம் அழகான முறையில அவங்க வாழணுங்கிறதுக்காக இதையெல்லாம் கொடுத்தது அல்லாதான். இந்த விந்தைய அடிக்கடி நம்ம அவங்களுக்கு முன்னாடி இது விந்தைங்கிறான், ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அழகான அற்புதமான செயல்கிறான். இதையெல்லாம் கொடுத்து இதன் மூலமா படிப்பினை பெறணும், இதன் மூலமா சிந்திக்கணும், அந்த சிந்தனையின் மூலமா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களா இருக்கணும் அப்படின்ற அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் செய்யறான். இருந்தாலும் மக்கள்ல பெரும்பாலான மக்கள் நிராகரிக்கக்கூடிய போக்குத்தான் போறாங்க, நன்றி கெட்ட மனிதர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வேற அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்கிறதான் பாக்குறோமே தவிர இந்த விந்தைகளை எல்லாம், இந்த ஆச்சரியத்தை எல்லாம், இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நன்றி உள்ள மக்களா இல்லாம இருக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்துமா. மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு எச்சரிக்கையாளரை அனுப்பி வைத்திருப்போம். எனவே நபியை நிராகரிப்பாளர்களின் பேச்சை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மேலும் இந்த குர்ஆனை கொண்டு அவர்களுடன் பெரும் ஜிஹாதில் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுங்கள். மேலும் இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே. ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. மேலும் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை, ஒரு தடுப்பு இருக்கின்றது. அவை ஒன்றோடொன்று கலந்து விடாதவாறு அது தடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் நீரில் இருந்து மனிதனை படைத்தவன் அவனே. பிறகு வம்ச உறவின் மூலமாகவும் திருமண தொடர்பின் மூலமாகவும் இரு தனித்தனியான உறவு முறைகளை அவன் ஏற்படுத்தினான். இறைவன் பெரும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். மேலும் அல்லாவை விடுத்து தமக்கு எவ்வித நன்மையும் தீமையும் அளித்திட இயலாத தெய்வங்களை மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இது தவிர நிராகரிப்பாளன் தான்
இறைவனுக்கு எதிரான ஒவ்வொரு துரோகிக்கும் உதவியாளனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரப்பே, நீ நிஜமாவே ரஹ்மான் தான் யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமா ஒவ்வொன்னையும் சொல்றான் பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் நிராகரிக்கும் போக்குலயே இருக்கிறாங்க, அவனுடைய நியமத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு. மேலும் நம்ம நாடி இருந்தா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நம்பிக்கையாளர்களை அனுப்பியிருப்போம். நபியே, இந்த நிராகரிப்பாளர்கள் பேச்ச நீங்க எதையுமே கேட்காதீங்க. இந்த குர்ஆனை கொண்டு அவங்களோட ஜிஹாதுல கடுமையான போராட்டத்துல ஈடுபடுங்க. இந்த குர்ஆன் நமக்கு உண்மையானது, உறுதியாய்ந்தது, நம்பிக்கைக்குரியது. அது மட்டும் இல்ல, நன்மை தீமையை பிரித்து அறிவிச்சு காட்டக்கூடியது. அதனால இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஜிஹாதுல நீங்க ஈடுபடுங்க, போராட்டத்துல ஈடுபடுங்க, இது உண்மையானதுங்கிறதுல இப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனாலதான் தேவையற்ற போர்களை, தேவையற்ற சண்டை சச்சரவுகளை இஸ்லாம் விரும்பாது, அல்லாஹும் விரும்ப மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்ப மாட்டார்கள். அழகிய முறையில் இதை எடுத்து சொல்லுவாங்க. தேவைப்படும் இடங்கள்லதான் ஜிஹாது செய்வாங்களே தவிர மத்த எங்கேயும் இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, 2 கடல்களை அவன் தான் ஒன்றோட ஒண்ணு இணைய வச்சிருக்கான். ஆனா ஒண்ணு இணைய சுவையா இருக்கு, ஒன்னொன்னு உப்பா இருக்குது. அப்போ இருந்தாலும் ஒன்றோட ஒன்று கலந்து இல்லாத அதுக்கு ஒரு தடுப்பு இருக்குது. இத தடுத்து வச்சிருக்கவன் யாரு? அந்த அல்லாஹ் தான். பாருங்க, 2 டம்ளர்ல ஒரு தண்ணியை எடுத்து ஒரு கப்ல ஊத்தி பாருங்க, ஒரு பவுல்ல ஊத்தி பாருங்க, ரெண்டும் ஒண்ணு சேராம இருக்குமா? நமக்கு தடுக்க முடியுமா? அது ரெண்டுக்கு திரையை ஏற்படுத்த முடியுமா? எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 2 கடலும் ஒன்னோட ஒண்ணு சங்கமமாகக்கூடிய இடம் இருக்குது. ஒண்ணு சுவையா இனிமையா இருக்குது, இன்னொன்னு உப்பா கசப்பா இருக்கு. 2க்கும் இடையில திரை இருக்குது. கண்டுபிடிச்சு இன்னைக்கு உண்மைங்கிறத ஏத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் வரட்டு கௌரவத்திலையும் பிடிவாதத்திலையும் இருக்கக்கூடிய மக்களும் இல்லாமல் இல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சியை சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த தண்ணியில இருந்துதான் உங்களை நான் படைச்சேன், எல்லா உயிரினத்தையும் படைச்சேன்னு வேற ஒரு இடத்துல சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களை படைச்சேன். உங்களுக்கு இடையில 2 விதமான உறவுகளை ஏற்படுத்தினேன். என்ன? ஒண்ணு வம்சாவளி மூலமா வரக்கூடிய உறவு, இன்னொன்னு திருமணத்தின் மூலமா அதன் தொடர்பா வரக்கூடிய உறவு. 2 தனித்தனியான உறவு முறைகளை நான் ஏற்படுத்தி உன் இறைவன் பெரும் ஆற்றலை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தினேன். இதுலயும் அவனுடைய ஆற்றல். சுப்ஹானல்லாஹ். எங்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ வளர்ந்து வந்த நாம இந்த திருமணத்தின் மூலம் ஏற்பட்ட பந்தம் எப்படி நமக்கு அந்த உறவை பாண்டிங்க கொடுக்குது. மாமா, மாமி, மச்சான், மச்சி, மருமக, புள்ளைய பெத்து கொடுத்தவங்க, எவ்வளவு ஒரு அன்பு, பாசம், நேசம், நெருக்கம் எல்லாம். சுப்ஹானல்லாஹ். இன்னொன்னு ரத்த சொந்தம், ஒரு தாய் வயித்துல பிறந்தோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா? அப்ப இந்த 2 உறவுகள் மூலமா இறைவனுடைய மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கான். இதையும் அறிந்து நம்ம அவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹை விடுத்து தனக்கு எந்த நன்மையோ தீமையோ செய்ய முடியாத தெய்வங்களை இந்த மக்கள் வணங்குறாங்களே. சுப்ஹானல்லாஹ். இது தவிர நிராகரிப்பார்கள் தன் இறைவனுக்கு எதிராக ஒவ்வொரு துரோகிக்கும் உதவியாளனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி வணங்குறது கூடுமா? திரும்ப திரும்ப வந்து சொல்றான் பாருங்க அல்லாஹ். அல்லாஹ் விடுத்து வேற யாரையும் நீங்க வணங்காதீங்க, அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. ஆனாலும் இந்த மக்கள் படிச்சவர்கள் எல்லாம், பாமர மக்கள் போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, படித்த மக்கள் அவர்களும் இதுல போறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுர்கான்ல எவ்வளவு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். படைப்பின் நோக்கத்தை சொல்றான், மனிதனை படைத்த விதத்தை சொல்றான். தண்ணீரை பாருங்க, 2 கடல்கள் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன், அது கடையில திரை இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கு இடையில வம்சாவளி உறவையும் உங்களுடைய திருமணத்தின் மூலமும் வந்த உறவுகளை சொல்லலாம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி மழை நீரை உங்களை இறக்கி கொடுத்தது, உங்களை நீர்ல இருந்து படைச்சிருக்கிறது, இது எல்லாத்துலயும் அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் நன்றி உள்ள மக்களா இருக்கணும்னு சொல்லி காட்டுறான். ஆனா இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறதை விட நன்றி கெட்டு போன மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இங்க வாங்க, திருப்பியும் அல்லாஹ்வை விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியாத கடவுள்களை, சிலைகளை, மற்ற தெய்வங்களை நீங்க வணங்கலாமா?
அது நிராகரிப்பு இல்லையா? அது கூடாது இல்லையா? இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டாங்கிறத சொல்றான். இது துரோக செயல்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். படைச்ச ரப்பு அவன் தான் உங்களை படைச்சான். அவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். அவன் தான் வானத்துல இருந்து உங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறான். அவன் தான் உங்களுக்கு மத்தியில உறவு முறைகளை ஏற்படுத்தினா. அவன் தான் உங்களுக்கு பிரித்து அறிவிக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியான வேதத்தையும் தூதரையும் கொடுத்திருக்கிறான். அதை விட்டுட்டு நீங்க சிலைகளை வணங்குனா அவனுக்கு எந்த உதவி செய்ய முடியாத ஒண்ண நீங்க வணங்குனா துரோக செயல் இல்லையா? இந்த துரோகத்தை செய்யாதீங்க. அப்படி துரோக செயல் செய்யறவருக்கு இறைவன் ஒரு நாளும் வழிகாட்ட மாட்டேன்னு அழகா சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் இந்த துரோக செயல்கள்ல இருந்து, இந்த நன்றிகெட்ட செயல்கள்ல இருந்து நாம் விலகி ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வோம். யா அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு ஈஸியாக்கி இலகுவாக்கி அழகான முறையில் வழிவகை செய்து எங்களுடைய அமல்களை ஏற்று யா அல்லாஹ் இதன் மூலம் நாங்கள் செய்யக்கூடிய தப்புகளை தவறுகளை மன்னித்து முழுமையான மாஃபிரத்தை தந்து உன்னுடைய பொருத்தத்துக்குரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.